ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நம்ம வந்து பாரிஸ் போயிட்டு வந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து அடுத்த நாளுங்க. காலையில் எழுந்திரிச்சு ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே குளிச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கே ஆவடிக்கு போகிறோம். நாளைக்கு தான் வந்து வீடு வந்து கிரகப்பிரவேசம் செய்கிறாங்க. அதனால சரி நம்ம முன்னாடியே போயிடலாம், அங்கே போயிட்டு நிறைய வேலை இருக்கிறதுனால செய்யணுன்றதுனால நம்ம எல்லாருமே கிளம்பிட்டியாச்சு. என்னோடய மாமியார், மாமனார், நாத்தனாருங்க, பெரியம்மாங்க, அக்காங்க, அம்மா வந்திருக்காங்க. அப்புறம் எல்லாருமே என்னோடய ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஒரு நாள் முன்னாடியே லீவ் போட்டாச்சு, நாளைக்கு லீவ் போடுறாங்க. ஸோ வேலைலாம் இருக்கிறதுனால நாங்கள் எல்லாருமே ஒரு சின்ன வேன் பிடிச்சி போயிட்டோங்க. ஏன்னா நிறைய பொருள்லாம் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அங்கே வேலை இருக்கிறதுனால பஸ்ஸில் தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணிக்காச்சு. என்னோடய நாத்தனார் வீட்டிலேருந்தே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் போயிட்டோங்க. வீடு ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சு மொட்டை மாடியில் மட்டும் கொஞ்சம் வேலை இருந்தது. சரி மதியம் எல்லாருக்கும் காலையில் எல்லாருமே வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டோம். மதியம் வந்து சமைக்கணும், வெளியே வாங்க முடியாது இல்லையா நிறைய பேர் இருக்கிறதுனால வீட்டிலே சமைச்சிடலான்னு சொல்லிட்டு வெளியே தாங்க ஒரு பள்ளம் எடுத்துருந்தோம். ஏன்னா கேஸ் இருக்குது, அதில் வந்து சாம்பாரும் பொரியலும் செஞ்சுட்டு இருந்தாங்க. வெளியே வந்து விறகு அடுப்பில் வந்து வச்சு சாதம் வச்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. இந்த பக்கம் பந்தலும் போட்டாங்க, சாப்பிட்ற இடத்துல டேபிளும் வந்துருச்சு, சேரும் வந்துருச்சு. அப்படியே எல்லாருமே மதியம் நம்ம சொந்தக்காரங்களே நிறைய பேர் இருந்தாலும் அழகாக பரிமாறி எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இதில் என்ன ஃபன்னா, நம்ம ஈவினிங் வந்து ஆவடிக்கு வேறு போகிறோம். எல்லோரும் போகிறதுனால மறுபடியும் வேன்லேயே போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் சிரித்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். இங்கே பக்கத்துலேயே கொஞ்சம் மெயின் ரோட்டில் வந்து டாஸ்மாக் இருக்கிறதுனால என்னோடய மாமனார் போய் ஒரு கட்டிங் போட்டு வந்துட்டார். ஒரே கிண்டல் சிரிப்பு ஜாலியாக இருந்தது. ஃபங்க்ஷன் வீடுனாலே அதானே, அதனால எல்லாம் சிரிச்சிட்டு ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே ஆவடிக்கு போயிடுவோம். ஏன்னா நிறைய பொருள் வாங்கணும், அதுக்கப்புறம் தட்டு வரிசை வாங்கணும், ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கணும். அதனால நாங்கள் வந்து ஆவடிக்கு போகிறோம். இது எல்லாம் ஒரே வீடியோவில் போட முடியாது, அது வந்து நெக்ஸ்ட் பார்ட்டாக போடுறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.